ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. நாங்கள் வெக்கேஷனுக்காக யூஏஇ வந்திருக்கோம். ஸோ யூஏஇயில் ஃபஸ்ட்டு ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் ரெசிபி. அடிக்கிற வெயிலுக்கு இளநீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே இளநீரை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேங்க. ஸோ இளநீர் பாயசம். இந்த இளநீர் பாயசம் வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளநீர் பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரை கப்பு பால் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் வந்து தேங்காய் பால், ஒரு கப் வந்து இளநீர். இது கூட கொஞ்சம் கார்னிஷ்காக நட்ஸ் எடுத்துருக்கேங்க. சுகர் 2-3 டேபிள் ஸ்பூன், ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய், 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து கண்டென்ஸ் மில்க்கு. நெக்ஸ்ட்டு இளநீருக்குள்ளே இருக்கிற அந்த வழுக்கையை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ வாங்க இளநீர் பாயசம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தை போட்டுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றிக்கோங்க. இந்த பாலை அடி பிடிக்காமல் நல்லா ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற்றின பால் வந்து ஒரு 3/4 வாசி நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கண்டென்ஸ் மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துடக்கூடாது. இளநீர் பாயசத்துக்கு ஏலக்காய் தூள் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா இளநீரோட டேஸ்ட் வந்து கம்மியாயிடும். இப்போ பால் வந்து நல்லா கொதித்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இளநீர் பாயசத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த இந்த திக்கான பாலை ஊற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு கப் வந்து தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் வந்து இளநீரோட தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த இளநீரோட வழுக்க இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்துக்கோங்க. இந்த இளநீர் பாயசத்தை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான இளநீர் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இந்த இளநீர் பாயசத்தினால சில்லுன்னு குடிக்கும் போது இந்த நட்ஸு அது கூடவே இந்த வழுக்கையெல்லாம் சேர்த்து நம்ம வாயில் படும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களுமே ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.